பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் அநேகம் துதி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். மெல்கிசேதேக்குவை பற்றி மிக பிரபலமான ஆராய்ச்சிகள், மிக பிரபலமான கட்டுரைகள், மிக பிரபலமான செய்திகள் எல்லாம் வந்திருக்கிறது. ஆனால் மிக எளிமையான ஒரு விஷயம் என்னென்று சொன்னால், 2 ஆசாரியத்துவ முறைமை இருக்கிறது. அதாவது ஆபிரகாமுடைய காலத்திலே, நம்முடைய முற்பிதாக்களுடைய காலத்திலே மெல்கிசேதேக்கு என்கிறதான ஒரு ஆசாரியத்துவ முறைமை. இவர் சாலேமின் ராஜாவாக உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்தார். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், அந்த நாட்களிலே தகப்பன் யார், தாய் யார், அவர்கள் எந்த தேதியிலே பிறந்தார்கள், அவர்களுடைய வம்சம் என்ன, கோத்திரம் என்ன என்றெல்லாம் சொல்லி ஒரு அட்டவணையை வைத்திருப்பார்கள். அந்த அட்டவணையை பத்திரமாக ஒவ்வொரு தலைமுறையும் பாதுகாத்து வருவார்கள். இப்படிப்பட்ட எதுவுமே இல்லாதவன், இவனுக்கு பிறந்த தேதி, இவன் எப்பொழுது இறந்தான், எந்த கணக்குமே இவனுக்கு இல்லாமல் இருந்தது. இவன் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். அதாவது பழைய உடன்படிக்கை வருவதற்கு முன்பாகவே இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான் என்று சொல்லி ஒரு ஆசாரியத்துவ முறைமையை நமக்கு தேவன் அறிமுகப்படுத்துகிறார். இன்னொரு முறைமை இருக்கிறது, ஆரோன் மூலமாக உண்டான ஆசாரியத்துவ முறைமை. இந்த ஆரோன் யார்? பாவமான மனுஷன். இந்த ஆரோன் அடிமைத்தனத்தில் இருந்தவன். இந்த ஆரோன் ஜனங்களை பாவம் செய்ய ஒரு காரணமாக இருந்தவன். பல சந்தர்ப்பங்களிலே தேவன் அவன் மீது விசனமடைந்த காரியங்களும் இருந்தது. எனவே அந்த ஆசாரியத்துவ முறையில் இயேசு வராமல் மெல்கிசேதேக்குனுடைய முறைமையிலே அவர் ஆசாரியனாக வந்தார். இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், புதிய உடன்படிக்கை என்று ஒன்று கொடுக்கப்பட போகிறது. பழைய உடன்படிக்கை அது கண்டிப்பாக நீக்கப்படும். எனவே பழைய உடன்படிக்கையின் அடிப்படையிலே ஆசாரியனாக இருந்த ஆரோனுடைய அந்த ஆசாரியத்துவ முறையிலே இயேசு கிறிஸ்து வரவில்லை. ஆபிரகாம் காலத்தில் இருந்ததான மெல்கிசேதேக்கினுடைய காலத்திலே மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரியத்துவ முறைப்படி அவர் வந்தார். இந்த ஒரு எளிமையான விஷயத்தை புரிய வைப்பதற்காகத்தான் இந்த காரியங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது பழைய உடன்படிக்கை நீக்கப்படும். புதிய உடன்படிக்கையின்படி எல்லா தேசத்து ஜனங்களும் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும், ரட்சிப்படைய வேண்டும். அடுத்ததாக பரலோகத்திலே வந்து பங்கடைய வேண்டும், நித்திய ரட்சிப்பை அடைய வேண்டும் என்று சொல்லி அந்த காரியங்களை புரிய வைப்பதற்காகத்தான் இந்த கதாபாத்திரம், ஜீவனுள்ள கதாபாத்திரம், தேவனுடைய கிருபையினாலே பரிசுத்தாவினர் வைத்திருக்கிறார். இந்த காரியத்தை இன்னும் மேலும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த லிங்கை பயன்படுத்துங்கள். அதில் விவரமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி. பிதாவாகிய தேவனுடைய நாமம் கிறிஸ்து இயேசுவின் மூலம் மகிமைப்படட்டும்.